எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விஜய் அவர்கள் வந்து பெருசாக எந்த ஒரு கிரவுண்ட்லேயும் அவங்கள பார்க்க முடியல. களத்தில் அவங்களுக்கு சில பல சிக்கல்கள் இருக்குங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 26 களத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை நாம் தவிர்த்து விட்டு அரசியல் பேச முடியாது. விஜய் கிட்ட இருந்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப தாமதமாக வருது, லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு போன்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலில் வந்து ஐயா விஜய் பேசலாம், பேசாமல் இருக்கலாம், கூட்டம் நடத்தலாம், கூட்டம் நடத்தாமல் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவர் தான் இந்த தேர்தலுடைய மைய பொருள். அவர் தான். விஜய் ஃபேக்டர் எப்படியா ஒர்க் பண்ண போகுது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்? இல்லை, அவர்கிட்ட பெண்கள் வாக்கு பெருவாரியாக இருக்குங்க. அதுதான் அவரோட பெரிய பலம். விஜயின் பலமே பெண்கள் வாக்கு தாங்க. தமிழ்நாடு அரசியல் களத்தில் இதற்கு முன்னால் பெண்களோட குழுக்களில் இந்த அளவுக்கு அரசியல் பேசப்படும். ஸோ சமீபத்தில் அதற்கு விஜய் தான் காரணம்னு நீங்கள் நம்புறீங்க? ரொம்ப முக்கியமான காரணம். ஜெயலலிதா ஆரம்ப காலங்களில் வந்து கிரவுண்டில் இருந்தாங்க. ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு தான் அவங்க வந்து பால்கனி பாலிடிக்ஸே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ விஜய் வந்து தன்னை வந்து ஜெயலலிதாவோடு ஒப்பிடுகிறார், அந்த மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கு. சார், பால்கனி பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணணும். ஐயா விஜய் வந்து வாய் விடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஐயா விஜய் வந்து என்ன சொல்கிறாரு? ஒன்று தான் சொல்கிறாரு, நல்லதே நடக்கும், நம்புங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். எவ்வளோ சார் வாக்கு வாங்க அவர், நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அவர் முதலமைச்சராகவோ எதிர்கட்சி தலைவராகவோ வருவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குங்க. முதல் எலெக்ஷன்ல எப்படி சார் முதலமைச்சர்? சிபிஐ விசாரணையோ ஜனநாயகன் இஷ்யூவோ விஜய்க்கு அழுத்தம் இல்லையா? எப்படி கொடுப்பீங்கன்னு நான் கேட்குறேங்க. லீகலாக எனக்கு சொல்லுங்கள், டெக்னிக்கலாக சொல்லுங்கள், எப்படி கொடுப்பீங்க? வழக்குன்னா வழக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. யார் வழக்கு போட்டு தமிழ்நாட்டில் முடக்க முடியும்? ஒருத்தரையும் நம்ம முடக்க முடியாது. ஓகே, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி நம்ம பேசணும்னா நம்ம மக்களை முட்டாளாக்குறோன்னு அர்த்தம். சரி, அரசியல் தலைவர்கள் யார் வழக்கு போட்டு முடக்கி இருக்கா? யாரோட அரசியல் வாழ்க்கை எந்த வழக்கால முடங்கி இருக்கு? அவருடைய படத்துக்கு பிரச்சனை வரும்போது கூட அமைதியா இதை பத்தி நம்ம பேச தேவையில்லை அப்படின்னு அவர். அந்த மௌனத்தை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அவர் சினிமா விட்டு வெளியே வந்துட்டாருங்க. அவர் சினிமாலேருந்து மலேசியால சைன் ஆஃப் பண்ணி வெளியே வந்துட்டாரு. நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜயா வந்துட்டாரு. அவரோட 69 படங்கள்ல இதுவும் ஒரு படம். அவரோட ரசிகர்களே வாக்குச்சாவடிக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்க அவரோட ரசிகர் ஒருத்தனை கூப்பிட்டு ஜனநாயகன் வருகைக்காக காத்திருக்கியா, தேர்தலுக்காக காத்திருக்கியான்னு கேளுங்களேன், அவன் என்ன சொல்லுவான்? தேர்தல் தான் சொல்லுவான். விஜய் முதல்வர் ஆவார், இல்லை என்றால் எதிர்கட்சி தலைவர் ஆவார்னு சொல்றீங்க. இது வந்து அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியா சார்? இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா அவர் யார் ஓட்ட பிரிக்க போறாருன்னே தெரியாது. அவர் முதல்வரானா யார் எதிர்கட்சி தலைவராவா, அல்லது அவர் எதிர்கட்சி தலைவரானா யார் முதல்வராவா, அதை சொல்லவே முடியாது. ஆதா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் ஆய்வாளர் திருமிகு பெருமாள் மணி அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. திமுக கிரவுண்ட் லெவலில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டாச்சு. என்டிஏ பொதுக்கூட்டம். பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் வந்து பொதுக்கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டோன்னு ஒரு சிக்னலை வந்து ஏடிஎம்கே வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து பெருசாக எந்த ஒரு கிரவுண்ட்லேயும் அவங்கள பார்க்க முடியல. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு உள்ளரங்கு கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம், அதுக்கப்புறமாக இங்கே சமீபத்தில் சென்னையில் வந்து ஒரு பிரச்சார கூட்டம் அப்படி நடத்தியிருக்காங்க. களத்தில் அவங்களுக்கு சில பல சிக்கல்கள் இருக்குங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 26 களத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை நாம் தவிர்த்து விட்டு அரசியல் பேச முடியாது. விஜய் கிட்ட இருந்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப தாமதமாக வருது, லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு போன்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த முறை வந்து தேர்தல் வேலைகள் வந்து இந்த ஜனவரியில் ஆரம்பிக்கலையே, ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டு போன ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் இல்லையா? அவங்க எப்போவே இருந்தே கூட்டணி நாங்கள் இவ்வளோ ஜெயிப்போம். இப்போ நீங்கள் வந்து இந்த கட்சிகள் வந்து நாங்கள் எவ்வளோ ஜெயிப்போம், எவ்வளோ அவங்க கணக்குகளை நீங்கள் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுலேருந்தே சிஎம் வந்து நாங்கள் 200 ஜெயிப்போங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். அங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத ஐயா விஜய் வந்து களத்துக்கு வந்தது தான் முக்கியமான காரணம். ஓகே, இப்போ இந்த தேர்தலில் வந்து ஐயா விஜய் பேசலாம், பேசாமல் இருக்கலாம், கூட்டம் நடத்தலாம், கூட்டம் நடத்தாமல் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவர் தான் இந்த தேர்தலுடைய மைய பொருள். அவர் தான். ஓகே, அவர் எவ்வளவு வாக்குகளை பெறுகிறாரோ அதுதான் இந்த தேர்தலினுடைய வரிசையை, முடிவுகளை தீர்மானிக்க போகிறது. இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயா விஜய் பெறுகிற வாக்குகளை பொறுத்து தான் 1, 2, 3, 4 அப்படிங்கிற இடமே வந்து
தீர்மானமாக. இது க்ளோஸ் டு ஒரு 3 கார்னர் கான்டெஸ்டாக இருக்கும்னு சொல்ல வரீங்களா சார் இந்த எலெக்ஷன்? இல்லை, இது ரொம்ப நெருக்கமான ஒரு போட்டி தான். யாருக்கும் 3 களத்தில் வந்து 4 பிளேயர் இருக்காங்கல்ல, 4 பேருக்குமே நெருக்கமான போட்டினே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா ஐயா சீமானும் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து தீவிரமாக களமாடிட்டு இருக்காரு. ஐயா விஜய் வந்து ஒரு புது பிளேயராக வந்திருக்காங்க. ஏற்கனவே இருவரும் ஆண்ட கட்சிகள் இருக்காங்க. அதனால் இது 4 பேருக்குமே ஒரு நெருக்கமான களம், வந்து 4 பேருக்குமே நெருக்கமாக இருக்குன்னே நம்ம புரிஞ்சிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பில்லை. விஜய் ஃபேக்டர் எப்படி இந்த எலெக்ஷனில் வேலை பார்க்க போகுது? விஜய் ஃபேக்டர் எப்படியா ஒர்க் பண்ண போகுது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்? இல்லை, அவர்கிட்ட பெண்கள் வாக்கு பெருவாரியாக இருக்குங்க. அதுதான் அவரோட பெரிய பலம். விஜயின் பலமே பெண்கள் வாக்கு ஆமாங்க. அந்த கட்சியே வந்து ஒரு புது கட்சி. ஓகே. அந்த புது கட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய பலமே வந்து அதீதமான பெண்கள் வாக்கு தான். ஓகே. அந்த பெண்கள் வாக்கு அவரை எந்த இடத்துல போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலோட இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். அதாவது கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் அந்த பெண்கள் வாக்கு நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து திமுகவுக்கு போயிருக்கு. இந்த எலெக்ஷனில் அப்படியே மாறும்னு சொல்ல வரீங்களா? விஜய் கிட்ட போகும்? நிச்சயமாக வந்து பெரிய அளவில் அவருக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பேசி பார்க்குறோம். இப்போ நம்மளே வந்து பெண்கள் இவ்வளவு நாளும் வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ ஆர்வமாக அரசியல் பேசினதில்லை. ஓகே. இப்போ நம்மை போன்ற இந்த யூடியூப்போ இல்லை செய்தி தொலைக்காட்சிகளோ அவங்க இவ்வளோ ஆர்வமாக பார்த்ததே இல்லை. இப்போ நமக்கே தெரியுது அவங்க அதை ஆர்வமாக பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட ஒரு அரசியல் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஓகே. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் பெண்கள் வாக்கு தான் இதை தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான. குறிப்பாக அர்பன்லையா ரூரல்லையா? இல்லை, அவருக்கு பரவலாக இருக்குது. இப்போ நான் ஆரம்பத்தில் வந்து பல பேரும் நினைக்கிறாங்க ஒரு 35-40 வயதுக்கு உள்ள பெண்கள் அப்படி தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பரவலாக அர்பன் ரூரல் எல்லா இடத்துலையுமே ஐயா விஜய் அவர்களுக்கான ஒரு செல்வாக்கு வந்து பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு ஓரளவுக்கு கல்வியில் நல்லா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தென் மாநிலங்கள் பொதுவாகவே பெண்களை சம உரிமையோடு நடத்தக்கூடிய ஒரு மாநிலங்கள். இப்போ எல்லார்ட்டையுமே ஒரு ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, பல தகவல்கள் போகுது. அவங்க குரூப்பில் காலேஜ் குரூப் வச்சுருக்காங்க, ஸ்கூல் குரூப் வச்சுருக்காங்க, இதிலெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம முன்னாடி மாதிரி இல்லைல்ல. இப்போ ஒரு பெண்கள் திருமணமாகி போயிட்டா சொந்த ஊரே வந்து அவங்களுக்கு அந்நியமாகி போன காலம்லாம் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லைல்ல, தே ஆர் கனெக்டட்ல. அப்போ அவங்க குரூப்பில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னா இது பெருவாரியாக வந்து அரசியல் பேசப்படுது. இது ரொம்ப புதிதாக இருக்குது எனக்கு. ரொம்ப தமிழ்நாடு அரசியல் களத்தில் இதற்கு முன்னால் பெண்களோட குழுக்களில் இந்த அளவுக்கு அரசியல் பேசப்படலை. ஸோ சமீபத்தில் அதற்கு விஜய் தான் காரணம்னு நீங்கள் நம்புறீங்க? ரொம்ப முக்கியமான காரணங்க. ஏன்னா பசங்களும் இப்போ நம்மக்கிட்ட அரசியல் பேசுகிறாங்கல்ல. இளைஞர்களோட ஸ்கூல் பசங்களே வந்து பேசுகிறாங்க. இப்போ 11th படிக்கிற என் நண்பரோட ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து அரசியலாகவே பேசுகிறான். அங்கிள் இது எப்படி போகும், இது என்ன ஆகும் அங்கிள், இந்த மீட்டிங் எப்படி, இது இப்படி சொன்னாரே. ஓகே. அவன் ஒரு சிபிஐ இது பற்றி பேசுகிறான். இப்போ அதை விட சின்ன பையன், இப்போ 6th படிக்கிற பையன் வந்து இப்போ என் நண்பர் சொன்னார், அவன் சொல்லியிருக்கான், அப்பா நீ விஜய்க்கு தான் வந்து இந்த தேர்தலில் நீ ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரி கூட எல்லாரும் சொல்கிறதா. 2வது வரி சொல்லியிருக்கான், விஜய் தோத்துட்டு அதுக்கு நீ தான் காரணம் பார்த்துக்கோ. டேய் நான் ஓட்டு போட்டுருவேன்டா, அவரோட வெற்றி தோல்வியை நான் எப்படா தீர்மானிக்க முடியும் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் தெரியாது. நீ வீட்டில் உள்ள பசங்க வந்து இல்லைங்க பெரிய அளவில் வந்து நடக்குதுங்க. ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் சொன்னார். எப்படின்னா 1977 தேர்தல் வந்தப்போ அவரை தான் சொன்னார். அவர் இன்றைக்கி வேற ஒரு கட்சியில் இருக்கார். ஆனால் அன்றைக்கு வந்து அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தப்போ நான் சமீபத்தில் பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார், அவங்க அப்பா வந்து காங்கிரஸ். சரி. ஆனால் இவர் வந்து அந்த வயதில் அப்போ அவருக்கும் இதே மாதிரி ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கும்போது அவர் வந்து அஇஅதிமுகவுக்காக ஓட்டு கேட்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா சித்தி இவங்கெல்லாம் பேசுகிறது என்ன பேசியிருக்காங்கன்னா, அவங்களுக்காக நம்ம வந்து போன தேர்தலில் ஓட்டு போட்டோம், இந்த தேர்தலில் பையன் இப்படி கேட்குறானே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, பையனுக்காக நம்ம இந்த தடவை வந்து ரெட்டலையில் போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நம்ம இதை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது மணி, இது பெரிய அளவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அவரோட அனுபவத்துலேருந்து சொல்கிறாரு. ஸோ பசங்க வந்து பெற்றோர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு அரசியல் பேசப்படுது இல்லைங்க. இதற்கு முன்னால் பெரியவர்கள் முடிவெடுத்து போய் ஓட்டு போடுவாங்க. பசங்களோ இல்லை இளம் வயதில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நிறைய பேர் ஓட்டு கூட போட மாட்டாங்க. அப்புறம் இந்த செல்ஃபி எடுத்து போடுற ஒரு பழக்கம் வந்தோடனே ஒரு சில எலெக்ஷனில் போய், இந்த தேர்தல் அப்படி இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே அரசியல் பேசுகிறோம், குடும்ப குரூப்புகளில் பேசப்படுது அரசியல். அப்புறம் நம்ம இப்போ வீடு பெண்கள் இருக்கக்கூடிய குரூப்புகளில் பேசப்படுது, நம்ம இருக்கக்கூடிய இதில் பேசப்படுது.
அதெல்லாமே நம்ம சேர்த்து தானங்க அரசியல். ஸோ கடந்த தேர்தலில் ஒப்பிடும்போது வரக்கூடிய தேர்தலில் இந்த ஓட்டு சதவீதம், இந்த போலிங் பர்சன்டேஜ் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், அதுக்கு 2 காரணம். ஒன்று எஸ்ஐஆரில் வந்து இறந்து போனவங்க வாக்கு, அந்த மாதிரி இடம் மாதிரி இருக்கிறவங்க வாக்குலாம் நிறைய வாக்குகளை அவங்க நீக்கியிருக்காங்க. ஆமாம், அது ஒரு குறிப்பிடத்தக்க பர்சன்டேஜ் போயிடும். அப்போது வாக்குகளோட எண்ணிக்கையே குறையும். ஆமாம். அப்போது என்னென்னா இந்த தடவை வந்து தமிழ்நாடு வந்து எனக்கு என் கணிப்பு சரியாக இருந்தால் தமிழ்நாடு 85% வரைக்கும் போகலாம். போலிங் பர்சன்டேஜ் 85% வரும். 80லேருந்து 85% வரைக்கும். கடந்த காலங்களில் ஒரு 25 வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆமாம், அது நீங்கள் கணக்காக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு எப்போவுமே போலிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கரூர்லாம் 80 போவாங்க. எப்போதுமே 2-3 தேர்தல் பார்த்தீங்கன்னா கரூர் தான் லீடிங்கில் இருக்கும். ஆமாம், அவங்க 80லாம் தாண்டுவாங்க. இப்போ இந்த தடவை வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆவரேஜாக ஒரு 70-75 தாண்டுவாங்க. சென்னை மட்டும் கொஞ்சம் சென்னை தான் கொஞ்சம் இழுத்து விடும். ஆனால் இந்த தடவை சென்னையுமே கொஞ்சம் ஏறி வரும். ஓகே, அதற்கு என்ன காரணம்? எஸ்ஐஆரா இல்லை விஜய்? இல்லை ரெண்டும் தாங்க. ஓகே, எஸ்ஐஆர்னு ஒன்று, ஐயா விஜய், ரெண்டுமே வருதில்ல. ஒரு புது ஃபோர்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் நம்ம ஏன் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட போடுவாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இன்ஸ்டா, எஃபி, இது ஒரு ட்ரெண்ட் ஆகுது இல்லை? ஓகே, நீங்கள் போகிறீங்க, ஓட்டு போடுறீங்க, அப்படி ஐ ஓட்டட் அப்படின்னு அந்த இது எல்லாமே இப்படி தாங்க ஒரு நிகழ்வு அப்படி தான் நம்ம வந்து நடக்கும். ஆனாலும் விஜய் வந்து ஒரு காத்திரமான ஒரு எதிர்க்கட்சி அரசியலை செய்ய மாட்டேங்கிறாரு. திமுக எதிர்ப்பு அரசியல் என்றாலும் விஜய் அக்ரெசிவாக பண்ணணும், சில இடங்களில் பேசுகிறாரு, சில இடங்களில் பேசாமல் இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் மீதே இருக்கு. ஒரு பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஜெயலலிதா அவர்கள் அரசியல்லாம், ஜெயலலிதா ஆரம்ப காலங்களில் வந்து கிரவுண்டில் இருந்தாங்க. ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு தான் அவங்க வந்து பால்கனி பாலிடிக்ஸே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ விஜய் வந்து தன்னை வந்து ஜெயலலிதாவோடு ஒப்பிடுகிறார், அந்த மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கு. சார், பால்கனி பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணணும். நீங்கள் எந்த புதிய கட்சி வந்தாலும் இவங்க சில கேள்வி வச்சுருப்பாங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள், உன் கொள்கை என்ன, நீ யாருக்காக போராடுற, என்ன பண்ண போகிற, நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கங்களேன், அதுலேருந்து அடுத்த கேள்வி எடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருக்காங்க. ஆமாம், அரசியல் களத்துக்கு யார் வந்தாலும் இவங்க முதல்ல கேட்குறது உன் கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்ன. ஐயா ரஜினியவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப போகிற போக்கில் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டார், உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டார். அவர் அதை ரொம்ப கேஷுவலாக, இவ்வளோ ஐயா ரஜினி வந்து ஊடகத்தை கையாளுறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர். அவருடைய மேடை உரைகள்லாம் ரொம்ப நேர்த்தியாக தயாரிக்கப்படும். அவரே அதுக்கு ஒரு ரொம்ப கேஷுவலாக ஒரு ரியாக்ட் பண்ணார். கொள்கை என்னன்னு கேட்டாங்க, எனக்கு தலையை சுத்திடுச்சு. ஆனால் அப்புறம் அது எவ்வளோ பெரிய விமர்சனம். நீங்கள் அவ்வளவு கவனமாக இருக்கக்கூடிய ஒருத்தரே அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது பாருங்கள், அப்போது வந்து ஐயா விஜய் வந்து வாய் விடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஓகே, ஏன்னா அவருக்கு விழப்போர் இப்போ இப்போ அப்புறம் பாருங்கள், அவர் சிஸ்டம் சரியில்லைன்னாரு. சிஸ்டம்னா என்ன, எங்கே சரியில்லை, ஏது சரியில்லை, எவ்வளோ வந்து சொன்னாங்க. அப்போ ஐயா விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, ஒன்று தான் சொல்கிறார், நல்லதே நடக்கும், நம்புங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். ஓகே, இதுலேருந்து இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்க முடியும்? இன்னொன்று, ஐயா விஜய்க்கு ஓட்டு போடுறவன் வந்து கொள்கையை பார்த்து போடுறதில்ல. ஓகே, ஒரு புது தலைவர் வர்றாரு, அவரை பிடிச்சிருக்கு, அவரே வந்து சொன்ன மாதிரி என்னை வந்து நீங்கள் வந்து என்னை இத்தனை வருஷம் என்னை தாங்கி பிடிச்சிருக்கீங்க. அவர் வந்து ஒரு தமிழ் முகங்க. தமிழ் திரையுலகத்தில் வந்து அவர் வந்து வந்தபோது சுந்தரராமசாமி ஒரு வரி எழுதினார், ஒரு சராசரி தமிழ் முகம் இவருக்கு இருக்குது. சராசரினா நீங்கள் ஒரு 100 தமிழ் முகத்தை எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முகங்கள் எடுத்திங்கன்னா அதில் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு முகம், அது ஆவரேஜ் அப்படி இல்லை, சராசரினா உங்களுக்கு தெரியல. இப்போ 100 முகங்கள் எடுத்து அதுக்கு ஒரு வடிவம், அந்த போன்ற பலரும் அதை வந்து நம்ம பொருத்தி, நம்ம அண்ணன் அப்படி தானே இருப்பாங்க, நம்ம வீட்டு பையங்கிற ஒரு ஃபீலோட அவர் வளர்ந்தார். ரெண்டாவது வந்து அவரோட வளர்ச்சி இருக்குல்ல, அவர் கடுமையாக அந்த துறையில் போராடி வந்ததை அவரோட ரசிகர்கள் ரசிச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த முதல் தேர்தலில் வாக்களிக்கிறது அவருடைய கொள்கையை பார்த்தோ ஆட்சியை பார்த்தோ இதெல்லாம் இல்லை, விஜய் முகத்துக்கு தான். அவர் வராரு பணம் போடும் விடு, ஜெயிச்ச பிறகு மக்கள் கேட்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஜெயிச்ச பிறகு உங்கள் ஆட்சி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அப்போல்லாம் கேட்பாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து அது அவருக்குமே தெரியுது விஜய். ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கட்டமைப்பெல்லாம் தேவையில்லை, விஜயோடைய முகம் போதும், ஓட்டு வந்துடும் சொல்ல வரீங்க? இல்லைங்க, அது நீங்கள் விஜயை புரிஞ்சுக்கணுன்னா ஐயா சீமானை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஐயா சீமான் கட்சி எந்த கட்டமைப்பும் கிடையாது, எந்த கட்டமைப்புமே கிடையாது. ஆனால் பெரிய கட்டமைப்பு களத்தில் இல்லை. நான் சொல்றது திமுக அதிமுகவுக்கு இணையான கட்டமைப்பு கிடையாது. ஆனால் அவர் எவ்வளோ வந்துட்டார், 9% வந்துட்டார். ஆமாம், திமுக அதிமுகவுக்கே நீங்கள் அஇஅதிமுகவுக்கே நீங்கள் ஆவரேஜாக அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 25% தான். ஆமாம், மற்றதெல்லாம் கூட்டணி பலத்தில். அப்போது ஐயா சீமானே அதில் எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டார் இல்லைங்களா? 9% வரைக்குமே ஐயா வந்துட்டார். அதே மாதிரி ஐயா சீமான் வந்து மிகச்சிறப்பாக உரையாடக்கூடியவர்,
மேடைகள், பொதுக்கூட்டங்கள், Press பிரஸ். meet. அவர் ஒரு விஷயத்தை எடுத்து அப்படி அடிச்சு உடைக்கணும்னு நினைச்சாருன்னா தட்டி தூக்கிடுவார். ஆமா. அது எந்த விஷயமா ஆனாலும் இவ்வளவு நல்லா பேசுறவருக்கே எவ்வளவு ஓட்டு வருது? 9% தான். ரெண்டு விதமா பாருங்க. இந்த கட்டமைப்பு இவ்வளவு குறைவா இருக்கிறவருக்கு 9ங்கிறது பெருசு, ஆனால் இவ்வளவு தூரம் உரையாடக்கூடியவருக்கு 9ங்கிறது குறைவு. அப்ப என்னன்னா அரசியல்ங்கிறது ஒரு மேஜிக். ஓகே அது ஏதோ ஒரு இடத்துல நடக்கும் ஓகே இல்லையா? அப்போ நீங்க ஐயா சீமானினுடைய உரைகளையும் ஐயா சீமானினுடைய களப்பணிகளையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஐயா விஜயுடைய மௌனத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்போ நிறையெல்லாம் பேச தேவையில்ல, நமக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு. ஓகே அந்த கரிஷ்மால நம்ம போகலாம். அப்படிதான் போறாரு அவர். எவ்வளவு சார் வாக்கு வாங்க அவர், நான் திரும்பவும் சொல்றேங்க, அவர் முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வருவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குங்க. அவர் பெறக்கூடிய வாக்குகளை பொறுத்து ஏனைய கட்சிகளோட பொசிஷனிங் மாறுங்க. முதல் எலெக்ஷன்ல எப்படி சார் முதலமைச்சர்? எனக்கு எதிர்க்கட்சி தலைவரை கூட இது ஒரு இணைய காலங்க, இது ஒரு இணைய காலம். அவர் ஒரு திரையில இருந்து வராரு. ஆமா ஓகேங்களா? அவர் பல விஷயங்களை புதுசாக தானே பண்ணுறாரு. அவர் போய் சிலைகளுக்கு போய் மாலை போடுறதில்ல, வீட்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சு சிம்பிளாக பண்ணுறாரு. ரொம்ப பரபரப்பாகிறது இல்லை, நிதானமாக ஒரு அரசியல் பண்ணுறாரு இல்லையா? முதல்ல ஒரு டூர் போனார், அப்புறம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முறைனார். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் போன டூர், அப்புறம் இன்னும் போகவே இல்லை. அப்போ அவருக்கு தன்னோட பலம் பலவீனம் எல்லாம் தெரியுது. அவருடைய படத்துக்கு பிரச்சனை வரும்போது கூட அமைதியாக இதை பற்றி நம்ம பேச தேவையில்லை அப்படின்னு அவர் அந்த மௌனத்தை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அவர் சினிமா விட்டு வெளியே வந்துட்டாருங்க. அவர் சினிமாலேருந்து மலேசியாவில் சைன் ஆஃப் பண்ணி வெளியே வந்துட்டார். நடிகர் விஜய் தாவேக தலைவர் விஜயா வந்துட்டார். அவரோட 69 படங்களில் இதுவும் ஒரு படம். அவரோட ரசிகர்களே வாக்குச்சாவடிக்கு போயிட்டாங்கங்க. இப்போ நீங்கள் அவரோட ரசிகர் ஒருத்தனை கூப்பிட்டு ஜனநாயகன் வருகைக்காக காத்திருக்கியா, தேர்தலுக்காக காத்திருக்கியான்னு கேளுங்களேன், அவன் என்ன சொல்லுவான்? தேர்தல் தான் சொல்லுவான். தேர்தல் தானே. அப்போ அவங்களே தேட்டரை விட்டு அவர் ரசிகர்களை எம்பவர் பண்ணி நிர்வாகிகளாக மாற்றிட்டாரு. ஓகே ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிட்டாரு. அவங்க ரசிகர்கள் எல்லாம் இன்னைக்கு கரவேட்டி கட்டி கட்சிக்காரன் ஆயிட்டாங்க. இப்போ போய் ஏங்க அவங்க படத்தை பற்றி கவலைப்படணும்? ஓகே நீங்கள் உங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நடந்துருச்சு, நீங்கள் ஒரு தலைவராக எவால்வ் ஆன பிறகு நீங்கள் ஏன் போய் நீங்கள் எனக்கு ஐயோ ஜனநாயகன் சர்டிஃபிகேட்டை பற்றி பேசாது, வர்ற அன்னைக்கு வரட்டும்னு தானே விடணும். ஓகே ஊடக வெளிச்சம் கிடைக்குதுங்கிறதுனால நீங்கள் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு உயரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சிறியதாகத்தானே தெரியும். அவர் இன்னைக்கு தாவேக தலைவராக இருந்து பார்க்கும்போது ஜனநாயகன் பிரச்சனை ரொம்ப சாதாரண பிரச்சனை, அப்படி தான் தெரியணுங்க. அதுதான் தலைமை பண்பு. ஓகே நீங்கள் நான் வாடையோ கோடையோ தாழ்ச்சியோ உயர்ச்சியோ உயர்வோ இனிமேல் நான் உங்களோட தான் நிற்பேன்னு மலேசியாவில் மக்கள்கிட்ட வந்துட்டார்ல. சினிமா விட்டு வந்த பிறகு இன்னும் போய் ஜனநாயகனுக்காக பேசிகிட்டு இருந்தா அப்போ அவருக்கு தன்னை பற்றி ஒரு புரிதல் இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு ஒரு தாவேகா தலைவர், நம்ம இதை பற்றிலாம் பேச தேவையில்லை இல்லையா? அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த வரும்போது நம்ம சில இடங்களை கடந்து தானே போவோம். அவருக்கு ஒரு பல்வேறு அழுத்தம் இருக்கு. அழுத்தம் இல்லைன்னு இடையில சொல்லியிருக்காரு, ஆனால் அழுத்தம் இருக்கு சுசீலமா சொல்லியிருக்காருல. ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, அரசியல் கட்சிகளில் பொலிட்டிக்கல் கிளாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவிக்குவாங்க. அப்படிலாம் யாருக்கும் எந்த அழுத்தமும் இல்லைங்க. ஒன்று புரிஞ்சுங்க, வழக்கோ உடல்நிலையோ ஒரு அரசியல் தலைவரோட பயணத்தை பாதிக்காது. ஓகே ஒரு வழக்கால ஏதாவது ஒரு அரசியல் தலைவரோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கா? அப்படிலாம் கிடையாது. ஒரு உடல்நிலை சரியில்லை இப்படி இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை அவங்க இந்த எல்லா விஷயத்தையும் கடந்து அவங்க தேர்தலில் நிற்பாங்க, போராடுவாங்க. அப்புறம் அப்படியே நான் கரூர் சம்பவத்தையும் நீங்கள் எடுத்துங்களேன். கரூர் சம்பவத்தில் அழுத்தம் கொடுக்கணுமே, என்ன அழுத்தம் கொடுத்துட முடியும்? வழக்கு போட்டு தானே முடியும். அது நீதிமன்றத்தில் நடந்து உயர்நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போய் எப்போ தீர்ப்பு வர்றது? அது லாஜிக்காகவே யோசிச்சு பாருங்கள். இவங்க அழுத்தம்னா யாருக்கு அழுத்தம் கொடுக்குறா? சரி, இப்போ திமுக மேலேயே யாரோ கொஞ்சம் பேர் வழக்கு போடணும்னு நினைக்கிறாங்க, இல்லை திமுகவே வேறு கட்சிகள் மேலே வழக்கு போடணும்னு நினைக்குது. இனிமேல் வழக்கு போட்டு தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வழக்குன்னு சொல்கிறதே தமிழ்நாடு அரசியலில் போயிங்க. பிப்ரவரி வந்துருச்சுங்க. இனிமேல் நீங்கள் யார் வேலை வேணால் போடட்டுங்க, நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்குங்க. ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஏதோ ஒருத்தங்க யார் மேலேயோ வழக்கு போட்டு ஒன்றை பண்ணணும்னு நினச்சா எங்கே நேரம் இருக்குது? எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அதை நீதிமன்றத்தில் போய் நிறுவி தண்டனை வாங்கி கொடுத்து இந்த தேர்தலில் அவரை நிற்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான காலம் இருக்கா? சிபிஐ விசாரணையோ ஜனநாயகன் இஷ்யூவோ விஜய்க்கு அழுத்தம் இல்லையா? எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறேங்க. லீகலாக எனக்கு சொல்லுங்கள், டெக்னிக்கலாக சொல்லுங்கள், எப்படி கொடுப்பீங்க? அழுத்தம் கொடுக்கணும்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்லங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஒரு இன்டர்வியூ பேசணும்னா ஒன்று நீங்கள் என் இடத்துக்கு வரணும், இல்லை நான் உங்கள் இடத்துக்கு வரணும், கேமராவை இயக்கக்கூடியவர்கள் வரணும், அப்புறம் எடிட் பண்ணுற டீம் இருக்கணும், அப்புறம் தம்பு வைக்கணும், அப்புறம் ஆணையருக்கு ஷெட்யூல் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்குல்லங்க. நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுல ஆரம்பித்து இந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு இடையில
குறைந்தபட்சம் 2 நாட்களாவது இருக்கும் இல்லையா? ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுலே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. வழக்குனா வழக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. யார் வழக்கு போட்டு தமிழ்நாட்டில் முடக்க முடியும்? ஒருத்தனையும் நம்ம முடக்க முடியாது. ஓகே, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி நம்ம பேசணும்னா நம்ம மக்களை முட்டாளாக்குறோன்னு அர்த்தம். சரி, அரசியல் தலைவர்கள் யார் வழக்கு போட்டு முடக்கியிருக்கா? யாரோட அரசியல் வாழ்க்கை எந்த வழக்கால முடங்கி இருக்கு? அவங்க கிட்ட பெரிய பெரிய வழக்கறிஞர்களை தேடி போகிறாங்க, வாதாடுறாங்க. எங்க வழக்குகளால் ஒரு சாதாரணமானவர்கள், சாமானியர்கள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு அரசியல் தலைவர்கள் பாதிக்கப்படுறதில்லைங்க. ஓகே, அதானே ஒரு ஏதாவது நமக்கு உதாரணம் அப்படி தானே இருக்குது. அரசியல் தலைவர்கள் மேலே எவ்வளோ வழக்குகள் போடப்படுது, எத்தனை பேரோட அரசியல் வாழ்க்கை அந்த வழக்குகளால் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம பத்திரிக்கையில் இருந்துக்கிட்டு நாம் வந்து ஒரு சாமானியம் என்ன நினைக்கிறோம், ஐயோ பத்திரிக்கையிலே எழுதியிருக்காங்க அல்லது இவங்களே சொல்கிறாங்க, உண்மையாக தான். அதை கொஞ்சம் ப்ரொசீஜராக டீகோட் பண்ணி பாருங்கள். ஒரு தலைவர் மேலே வழக்கு போடணும்னா இப்போ வழக்கு போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னா 2 வருஷம் ஆகும். ஆமாம், அதுக்குள்ளே அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும். எங்கே போகிறது? அப்போது இதெல்லாம் வந்து ஒரு இது இல்லாத, ஆதாரம் இல்லாத அல்லது ஊடகங்கள் எழுப்புகிற ஒரு கற்பனா கதைகள். ஓகே, லீகல் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கலாங்க. அந்த ப்ரொசீஜர் படி தானேங்க நீங்கள் எல்லாம் பண்ண முடியும். அந்த ப்ரொசீஜரை தாண்டி நம்ம வந்து அழுத்தம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு இல்லாஜிக்கலான வாதம் இல்லைங்களா? இனிமேல் என்ன அழுத்தம் கொடுத்துட முடியும்? ஐயா விஜய் விடுங்க, எந்த தலைவர் தான் எந்த தலைவருக்கு நம்ம அழுத்தம் கொடுத்துட முடியும்? இந்த தேர்தல் வந்துருச்சு, இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தாலே அவ்வளோதான், 1 மாதத்தில் தேர்தல் கவுண்டிங் பதவி ஏற்புன்னு போயிடும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், விஜய் முதல்வர் ஆவார் இல்லை என்றால் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார்னு சொல்கிறீங்க. இது வந்து அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியா சார்? இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா அவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறாருன்னே தெரியாதுங்க. அவர் முதல்வரானா யார் எதிர்க்கட்சி தலைவராவா அல்லது அவர் எதிர்க்கட்சி தலைவரானா யார் முதல்வராவா அதை சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறாரு, அதிகமாக எடுக்க போகிறாருன்னே தெரியல. பெண்கள் வாக்கு அவருக்கு நல்ல கணிசமாக இருக்குது. மற்றது எந்த பாக்கெட்டில் எவ்வளோ வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியும். அதனால் யார் வந்து இந்த பொசிஷனிங் எப்படி மாறும்னே தெரியாது. ஓகே, அதனால் இந்த 4 பேருக்கு இடையில போட்டி. இதில் யார் வேணால் இந்த தேர்தலில் எங்கே வேணால் வந்து நிற்கலாம், எப்படி வேணாலும் அந்த இடம் வந்து மாறி நிற்கலாம். ஓகே, நமக்கு இட் வில் பிரிங் அ சர்ப்ரைஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 இடத்துக்குள்ளே அவர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றவங்க எங்கே பிளேஸ் ஆவாங்க அப்படிங்கிறது, ஏன்னா அவர் அன்டெஸ்டட் பிளேயர். ஓகே சார். சார், முதல் 2 இடம்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு 1.5% ஆரம்பித்து ஒரு 4% வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ விஜய் ஒரு வேளை 2வது இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த தடவைங்க இப்போ நம்ம டிஃப்ரென்ஸை சொல்ல முடியாது. ஆனால் 30% 35% வாக்கு வாங்கினா போதும். எக்ஸாம்ஸ்லாம் 35% பாஸ் மார்க் இல்லையா? அந்த இப்போ இந்த தேர்தலில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து 90 மார்க் எடுக்கிறதுக்கெலாம் படிக்க வேண்டியதில்லை. 30 மார்க் 35 மார்க்குக்கு படித்தா போதும். மினிமம் 35 மார்க் எடுக்கிறோண்டா, 35% ஓட்டு வாங்கினா போதும்னு முடிவு பண்ணிட்டா போதும். ஓகே, அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. 35% யார் வாங்குறாங்களோ அவங்க முதல்வர். ஆமாம், விஜய் வாங்குவதற்கு களம் இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனே, அவருக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று முதல்வர், இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அவர் நிச்சயமாக வந்து அந்த இதோட தான், அந்த தன்மையோட தான் அவர் அரசியல் பண்ணுறதா. நான் விஜயையும் விஜயகாந்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணலை. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த முதல் எலெக்ஷன்லேயே ஒரு 8% ஓட்டு வாங்கினார். ஸோ அதன் காரணமாகவே வந்து திமுக வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி விஜய் வந்து புகழுடைய உச்சத்தில் இருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஷ்மா இருக்குது. விஜய் எங்கே போனாலும் அவ்வளோ பெரிய கூட்டமெல்லாம் கூடுது. ஸோ விஜய் வந்துட்டார் அப்படின்னா விஜயகாந்தை விட அதிகமாக தான் வாங்குவாருங்கிற ஒரு எண்ணம் அரசியல் பேசுகிறவங்க, அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வைக்கிறாங்களே, அந்த ஒப்பீனியன் கரெக்டாக சார்? ஒரு மினிமம் 15 வாங்குவாருங்கிறாங்க சார். நான் தான் அதை தாண்டி போவாருன்னு சொல்கிறேன். 15 தாண்டி போவார்னு சொல்லுவாங்க. அதனால தானே நான் சொல்கிறேன், அவர் முதல்வராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவருக்கு நல்ல வாக்கு சதவீதம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுவாங்கங்க. நீங்கள் ஒரு லீடரை, எனக்கு இன்னைக்கு வந்து அவர் ஒரு பேஸாக ஒரு 25% வாக்கு அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக அடிப்படையாக இருக்குது. அதுக்கு மேலே அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இதெல்லாம் பொறுத்து அவர் எங்கே போய் பிளேஸ் ஆவாருன்றதுல எனக்கு ஒரு சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிறாரு, அது சபாநாயகர் இருக்கைக்கு இடதுபுறமா வலதுபுறமாங்கிறத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. சார், குறிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்காங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். திமுகவுக்கு அப்படி ஒரு பேக்கிங், ஒரு பெரிய பேக்கிங் கம்யூனிட்டி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் மாறி மாறி அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு யார் சார் பேக்கிங் கம்யூனிட்டி? ஒரு 25% இருக்குங்கிறீங்க. யார்? இல்லை, நான் தாங்க, பெண்கள் வாக்கு பெரிய வாக்குங்க. அது கண்ணுக்கு விஷுவலாக நல்லா தெரியுது. சரி, மற்றபடி வெவ்வேறு சமூகங்கள் அவருக்கு பின்னாடி வந்து இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கு பெரிய இடம் கிடைக்கலன்னு நினைக்கிற சமூகங்கள் வந்து
மேலே ஏறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மேலேறி வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமாக பிரகாசமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரியான ரொம்ப நுட்பமான கேள்விகள் இருக்குல்ல, ஆமாம், இதெல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே. அப்புறம் வந்து இந்த ஓட்டிங் பிஹேவியர், ஓட்டிங் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அப்போ நம்ம என்னென்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு நல்ல நிதானமாக உட்காந்து அனலைஸ் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் டிவைட் பண்ணி நம்ம அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம வந்து பேசலாமே தவிர இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு கணிசமான பெண்கள் வாக்கு இருக்கிறது அவருக்கு பெரிய பெரும்பலம். ஓகே சார், ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஓட் பேங்க், பெண்கள் ஓட் பேங்க் விஜய்க்கு நம்ம நிச்சயமா இருக்கு. அந்த அம்மாவுக்கு 2016 ஒரு பெரிய செல்வாக்கு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய அபிரிதமான இருந்தது. ஓகே. அது மற்ற நேரங்களை விட 2016 அவங்க தங்களோட அந்த அம்மாவை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஃபைட்டர்ஸ், அப்புறம் அவங்க கொடுத்த நலத்திட்டங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெண்களுக்கு வந்து ஈவன் மாற்றுக் கட்சியில் இருந்த பெண்களுக்குமே கூட ஜெயலலிதா அம்மா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு, பெரிய அபிமானம் இருந்தது. ஒரு பெரிய போராளி நமக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அவங்களுமே பெண்களுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது அப்படியாப்பட்ட ஒரு ஈர்ப்பு வந்து ஐயா விஜய்க்கு இந்த தேர்தலில் பெண்கள் மத்தியில் இருக்குது. சார், திமுக இந்த பெண்கள் ஓட்டு வங்கியை மனசில் வச்சு தான் பல்வேறு இந்த நலத்திட்டங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நலத்திட்டங்கள் இந்த எலெக்ஷனில் எதிரொலிக்காதுன்னு சொல்ல வரீங்களா? சார், அதாவது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த பெண்கள் வாக்கு பற்றிய நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, நிறைய கேஸ் ஸ்டடீஸ் வந்திருக்கு. இப்போ ஆரம்பத்துலலாம் 1952, 57 தேர்தல்கள்லாம் ஆண்களை விட பெண்களுக்கு வாக்குகளே குறைவாகத்தான் இருக்கும். ஆமாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து 4 ஆண்கள் 3 பெண்கள் இருக்காங்கன்னா இந்த 4 ஆண்களோட வாக்கும் பட்டியலில் இருக்கும். அந்த 3 பெண்களில் ஒருத்தர் பேரோ இன்னொருத்தர் பேரோ இருக்கும். அப்புறம் முன்னெல்லாம் இருந்த சமூக முறை காரணமாக வந்து விதவைகள் வெளியே வந்து ஓட்டு போட வர மாட்டாங்க, இளம் பெண்கள் வெளியில் வந்து ஓட்டு போட வர மாட்டாங்க, குடும்ப பெண்கள்லேயே பல பேர் வந்து நம்ம வெளியே போய் வரிசையில் நின்று ஓட்டு போடணுமான்லாம் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில். அதற்கப்புறம் வர வர வாக்காளர் பட்டியலில் வந்து ஆண்கள் பேரும் பெண்கள் பேரும் ஓரளவுக்கு சமமாக இடம்பெற்றது. இப்போ அதற்கு அப்பவுமே கூட வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக தான் இருந்தது. அதற்கு பிறகு தான் பெண்கள் அதிக அளவில் வந்து வாக்களிக்க ஆரம்பித்தாங்க, ஏறக்குறைய சமமாக. அப்புறம் மைக்ரேஷன் மாதிரியான விஷயங்கள் நடந்த பிறகு பெண்கள் வாக்குகள் ஆண்கள் வாக்கை விட அதிகமாகவே இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்கள் வாக்கை விட பெண்கள் வாக்குகள் தான் நிறைய இருக்கு. இது நீங்கள் வந்து ரேஷியோவே அப்படி தான், நீங்கள் ஜெண்டர் ரேஷியோவே அப்படி தான் இருக்குது. அப்போ என்னென்னா நீங்கள் பெண்கள் வாக்கை வந்து வெறும் கட்சி அடிப்படையில் படிக்கிறத விட ரேஷ்னலாக படித்து பாருங்கள், வாக்கு சதவீதம் எப்படி மாறி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களிப்பாங்க இந்த தேர்தல். அப்போது பெண்கள் வாக்குகளுக்காக தானே எல்லாரும் போராடுறாங்க. இனி வரக்கூடிய 2-3 தேர்தல் வந்து பெண்கள் வாக்குகளை மையமாக வச்சு தான் இருக்கும். நான் தமிழ்நாட்டில்னு சொல்லலை, அகில இந்திய அளவில் அப்படி தான் ஒரு ட்ரெண்டு போகும். ஸோ திமுக வந்து பெண்கள் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் பண்ணியிருக்காங்க சார். இந்த ஓட் பேங்க்கை தானே அப்படி பண்ணியிருக்காங்க சார். எனக்கு வந்து பல விஷயங்களோட சேர்ந்தது தான் பெண்கள் வாக்கு. ஏன்னா இதில் பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது, மதுபானம். ஆமாம். இப்போ இதெல்லாம் அந்த பெண்களை எப்படி பாதிக்குது? ஏன்னா ஆண்கள் பெரிய அளவில் குடிச்சிட்டு வரும்போது அது எப்படி பாதிக்குது? சராசரியாக 1 கோடினா இப்போ ரெகுலராக குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து இப்போ பண்டிகை நேரத்தில் மட்டும் பாட்டில் எண்ணிக்கை கூடுது, மற்ற நேரத்தில் குறையுதுன்னா அது வேறு. சராசரியாகவே தமிழ்நாட்டில் பாட்டில்களோட எண்ணிக்கையாக எடுத்து பார்த்தீங்கன்னா பீரு மற்றது எல்லாம் சேர்த்திங்கன்னா 95 லட்சத்துலேருந்து 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. அப்போது வேலைக்கு போகிறாங்க, போய் குடிக்கிறாங்க, இப்போ வீட்டுக்கு வராங்க. அப்படிங்கும்போது அது பெண்கள் மனசில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து தானே சார் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆட்சியை வந்து ஒரு பெண்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. சரி, நீங்கள் பேப்பரில் சில திட்டங்கள் எழுதலாம், நலத்திட்டங்கள் எழுதலாம், அது பண்ணலாம். ஆனால் ஹவு டு தே ஃபீல்? இப்போ வீடுமே அப்படி தானே சார். வீடுங்கிறது வெறும் செங்கலோ கல்லோ வச்சு பிரம்மாண்டமாக கட்டுறதோ, எளிமையாக கட்டுறதோ, ஒரு சோஃபா வாங்குறது, மிக்சி வாங்குறது, கிரைண்டர் வாங்குறது, டிவி வாங்குறது, நல்ல லக்ஸரியான பெட்டு வாங்குறது, அது மட்டும் இல்லைல்ல சார். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனிதனோ ஒரு பெண்ணோ ஆனால் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஹவு கம்ஃபர்ட் தே ஆர். ஓகே, அதே போல் தானே ஒரு ஆட்சியை பற்றி மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, வாட் தே ஃபீல், அதுலேருந்து தானே அவங்க வாக்களிப்பாங்க. அப்போ நமக்கு வந்து எதுவுமே வந்து பெட்டியை உடைச்சா தான் சார் தெரியும். ஓகே, நமக்கு நலத்திட்டங்களாக நிறைய பண்ணியிருக்காங்க, அது மறுக்கிறதுக்கே இல்லை, நிறைய பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவ் கவர்மெண்ட் தான், அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் மக்கள் என்னவா அதை உணர்றாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஓகே சார், இந்த ஆட்சிக்கு மீதான எந்த ஒரு ஆட்சினாலும் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இந்த ஆன்டி இன்கம்பன்சியை கலெக்ட் பண்ணுற இடத்துல விஜய் எப்படி சார் இருக்காரு?
நிறைய பேசியிருக்கணும், நிறைய பண்ணியிருக்கணும், அதுல வந்து கோட்டை விட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். சார் அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு நல்லது. பிராண்ட் விஜயை அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓ, நான் இதை பேசுகிறேன், நான் அதை பேசுகிறேன் அப்படிலாம் ஏதாவது போனால் அது வந்து அவருக்கு, ஏன்னா ஒருத்தன் முடிவு பண்ணி இருப்பான். இப்போது அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டு ஓகே, முடிஞ்ச வரை கூட்டணிகளை உருவாக்கி அப்படியே எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே அவர் வந்தாலே போதும், ஓட்டு வந்துடும். பெரிய அளவில் வந்து இதை நீங்கள் இந்த செக்ஷனை நான் இப்படி பேசி அப்படி பேசிலாம் இல்லை. அவர் ஓரளவுக்கு ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த இடம் நமக்கு தெளிவாக இருக்குது, அதில் தெளிவாக இருக்கார். அப்போ ஆளுங்கட்சியை விமர்சிப்பதுங்கிறது அந்த இடத்துக்கு நான் விரும்புகிறேங்கிற ஒரு செய்தி தான். அப்போ அதால் ஈர்க்கப்படுகிற மக்கள், மற்றபடி அவருக்கு ஓட்டு போகணுன்னு முடிவெடுத்த மக்கள் எல்லாம் சேர்ந்து தானே இந்த விஷயங்கள் நடக்கும். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியுமா சார்? இப்போ உருவாவது திமுக கூட்டணிக்குள்ளேயே காங்கிரஸில் ஏற்படுற சலசலப்புக்கு யார் காரணம்? விஜய் தான். அப்போ அவ்வளோதானே, அப்போ ஏதோ நடந்துட்டு தானே இருக்குது. இன்னும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் தெளிவில்லாமல் தானே இருக்குது. நிச்சயமாக அவரால் கூட்டணியை வந்து உருவாக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் இன்னும் வரும். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தளவு திராவிட முன்னேற்றக் கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ கூட்டணி கட்சிகள் கேட்குற இடங்களை கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப நெருக்கமாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஐயா விஜய் வர்றதுனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து அதிக தொகுதிகளில் நாம் போட்டி போடணும்னு நினைப்பாங்க. அதான் அவங்களுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக கை கொடுக்கும். அதனால் இப்போது வந்து கூட்டணிகளாக இருக்கிறவங்க பேச்சுவார்த்தை நெருங்கும் போது வேறு சில பிரச்சனைகள் அதில் வரும். அப்போ வந்து ஐயா விஜய் நோக்கி கொஞ்சம் பேர் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ காட்டிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து எங்க நீங்கள் தொகுதி இருக்கலாம், இப்போ தொகுதி பேசவே ஆரம்பிக்கலாங்க. நீங்கள் தொகுதின்னு பேச ஆரம்பித்தா தானே பெரிய கட்சிகள் நாங்கள் இவ்வளோ தான் தருவோம், இந்த தொகுதி தாங்க தருவோம் அப்படின்னு அப்போ தானே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஓகே, அந்த ஒரு வாய்ப்பு விஜய் தான், வேறு யார்ட்டையும் போகிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணன் சீமான் சொல்லிட்டாங்கல்ல, நான் தனியாக தான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அப்படிங்கும்போது ஐயா விஜய் ஒரு வாய்ப்பாக அவங்க பார்க்க. தேர்தல் நெருக்கத்தில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல்வேறு பூகம்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்ல வரீங்களா? பூகம்பெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா, அது வந்து அது அவங்களுக்கு ஒரு பொழப்பு. இப்போ நமக்கு எப்படி நம்ம வந்து இங்கே உட்காந்து இதை பண்ணுறோமோ, நம்ம அப்படி பெரிய வார்த்தைகளெல்லாம் அரசியல் கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்குது. கூட்டணிகள் மாறும். சில இடத்துல எனக்கு இவ்வளோ சீட்டும்பாங்க, அல்லது ஒரு சில தொகுதிகளை குறிப்பிட்டு கேட்பாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அப்போ சரி கிளம்பி வருவாங்க, அது எல்லாமே நடக்கும். இது வந்து அதெல்லாம் அந்த நம்ம அவ்வளோலாம் அரசியலை வந்து பூகம்பம் அதிரடி அப்போ சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு இது நமக்கு தொழில் கவிதை மாதிரி, அவங்களுக்கு தொழில் வந்து அது. அதனால் ஆனாலும் முதல் மாநாட்டிலே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒரு ஆஃபர்லாம் கொடுத்தாரு. அந்த ஆஃபருக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே போகல, ஈல்ட் ஆகலைங்கிற ஒரு இதுவும் பார்வையும் இருக்குல்ல சார். அரசியல் இதெல்லாம் நடக்கதான் செய்யும். நீங்கள் ஒரு ஆஃபர் சொல்கிறீங்க, அது நடக்காமல் போகணும். கட்சிகள் வந்து முன்னுக்கு பின் பேசுகிறதையோ மாற்றி பேசுகிறதையோ இல்லை. ஐயா பெரியார் எவ்வளோ பெரிய அறிவுச்சூரியன், அவரே வந்து சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்த முன்ன ஒன்று சொல்லுவேன், எனக்கு அப்புறம் புரிதல் வந்தால் நான் மாற்றி சொல்லுவேன், நான் ரெண்டாவது எதை சொன்னோன்னா அதை எடுத்துக்கோ, எது கடைசியாக லேட்டஸ்ட்டாக எதை சொல்லியிருக்கணும் அதை எடுத்துக்கோ, அதான் என்னோட புரிதல்னு. அதனால் ஒரு இயக்கம் அரசியல் கட்சி ஆரம்பித்து வரும்போது அதில் இந்த மாதிரி சொல்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏன் சொல்லி யாரும் வரல. அவர் தேர்தலுக்கு வரும்போதே நம்மளால் தனியாக நிற்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு தான் வந்திருப்பார். ஓகே, கூட்டணிகள் வந்தால் கூடுதல் பலம், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக்கல் ஃபேக்டராக விஜய் இருப்பார். விஜய் ஒன்று முதலமைச்சர், இல்லை என்றால் எதிர்க்கட்சி தேவை, அந்த அளவுக்கான ஒரு ஃபேஸ் அவருக்கு இருக்குது. கட்டமைப்பெல்லாம் தேவையில்லை, விஜய்ங்கிற ஒரு முகம் போதும். அந்த முகமே வந்து வாக்குச்சவரில் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. இல்லை, பிராண்டு விஜய் தான் முக்கியம். ஓகே, டிவிகேங்கிறது உருவாகுது, இந்த பிராண்ட் விஜய் இருக்குல்ல, அதுதான் டிவிகே மாறும்னு சொல்கிறீங்க. உங்களுடைய பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.